உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தவரைய அவருடைய நண்பர்கள் அவருக்கு ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு அவர் எந்த நிலைமையில இருந்தாலுமே அவர் அவங்கள மறந்ததில்லை, அவங்களுக்கு உதவி செய்ய தவறுனதில்லை. இதற்கு ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா 2 உதாரணம் இருக்கு. ஒரு உதாரணம் என்னன்னா, இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பட் இந்த ஒரு ஆங்கிளில் நம்ம சொல்லணும். ஏன்னா அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி ட்ராக்குங்கிறது எப்பொழுதுமே இருந்திருக்கு. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் காலத்திலேருந்தே படத்தை எடுத்துருவாங்க. படத்தை எடுத்துட்டு வியாபார காரணங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, கலைவாணர் காமெடி சேர்த்தா படம் வியாபாரமாகும்பாங்க. அந்த படத்தை அவருக்கு போட்டு காமிப்பாங்க. அவர் அவருடைய ட்ரூப்பை வச்சு அந்த காமெடி ட்ராக் ஆட் பண்ணுவார். இதை விவேக் பண்ணியிருக்காரு, சந்திரபாபு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும்னா, சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் மனோரமா கேரக்டரே கிடையாது. அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மனோரமா ட்ராக் ஆட் பண்ணாங்க. அதே மாதிரி ஏவிஎம் உடைய ஜெமினி படம், விக்ரம் நடித்த ஜெமினி படத்தில் மனோரமா கேரக்டரே கிடையாது. படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி கமலஹாசனுக்கு நெருங்கிய நண்பர், அதாவது அவர் அண்ணனு கூப்பிடுறவர் ஜிஎன் ரங்கராஜன். அந்த ஜிஎன் ரங்கராஜன் ராணி தேனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்பெல்லாம் படம் ஆரம்பிச்சாலே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்வான்ஸை வச்சு இவங்க படத்தை எடுத்து முடிப்பாங்க. இப்படி தான் நடக்கும். இப்போ என்னாச்சுன்னா, ராணி தேனி படம் வியாபாரமே ஆகலை. என்ன காரணம்னா, தீபன் சக்கரவர்த்தி, திருச்சி லோகநாதனுடைய பையன் தீபன் சக்கரவர்த்தி ஒரு சிங்கர், அவரை கதாநாயகனா போட்டு புதுமுகங்கள்லாம் வச்சு போட்டு எடுக்கிறாரு. யாருமே தெரிஞ்ச முகமே இல்லை. படம் வியாபாரமே ஆகலை. சொந்த படம் இவர் ஜிஎன் ரங்கராஜனுக்கு. படம் வியாபாரம் ஆகலை அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கமல் கூப்பிட்டு விடுறார் ஜிஎன் ரங்கராஜன். என்னென்ன இந்த மாதிரி படம் எடுத்திருக்கேங்கிறீங்க, இப்படி ஒரு பிரச்சனை என்கிட்டயே சொல்லலைன்னு இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கமல் ஒரு 10 நாள் கால் ஷீட் கொடுத்து அந்த காமெடி ட்ராக்கு, ஒரு டோபி கேரக்டர், அவரே ஒரு காமெடி ட்ராக்கை ரெடி பண்ணி அவர் அந்த படத்தில் நடிச்சு கொடுக்குறாரு. அந்த கேசட் கவரில் முதற்கொண்டு கமல் படத்தை போட்டு அந்த படத்தை வியாபாரம் பண்ணிடுறாங்க. அந்த படத்தை தப்பிச்சிடுறாரு ஜிஎன் ரங்கராஜன். அந்த படத்தை வியாபாரம் பண்ணி தப்பிச்சிடுறாரு. இதே அவர் எப்போ பண்ணுறாருன்னா, அவர் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு. சகலகலா வல்லவன் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு. ஹிந்தியில் பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு. மூன்றாம் பிறை கொடுத்துருக்காரு. ஷிம்லா ஸ்பெஷல் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சில்வர் ஜூப்ளி கொடுத்த அந்த நேரத்தில் அவர் அந்த உதவியை பண்ணியிருக்காரு. அதுதான் கமல். வேற யாருமே பண்ண மாட்டாங்க. ஐயா, ரஜினிக்கே கமல் பண்ண உதவி இருக்கு. 3 முடிச்சு படம், அந்த 3 முடிச்சு படத்தில் வில்லனா நடிச்சுக்கிட்டு இருந்த ரஜினிகாந்த் அந்த படத்துல வில்லன், அதுல முக்கியமான ரோல், சும்மா 2-3 சீன் வந்தவர். அதுல கமல் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ், ஒரு ரோல் பண்ணி கொடுத்தார். கே பாலச்சந்தருக்காகவும் ரஜினிகாந்துக்காகவும். வேற யாரும் ரஜினியா இருந்தா கூட அதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் கமல். அதே கமல் ஜிஎன் ரங்கராஜனுக்காக தேவர் மகன் மாதிரி ஒரு ஹிட் கொடுத்த அந்த நேரத்தில் மகராசன் படம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுதான் கமல். தன்னுடைய நண்பர்கள், அவங்க வெல்விஷர்கள், அவர் வீடு ஏலத்துக்கு வருதுன்னு உடனே மகராசன் நடிச்சு கொடுத்து அந்த வீட்டை மீட்டாரு. அதுக்கு அவர் கமல் இல்லம்னு பேர் வச்சார் ஜிஎன் ரங்கராஜன்.